அறநிலையத்துறை கண்ட்ரோலில் ஏகப்பட்ட கோவில்கள் பண வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய கோவில்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் அந்த வருமானம்லாம் எங்கே போகுது, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இதற்கு நம்ம சந்திரபாபு நாயுடு மாதிரி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்தால் மட்டுமே தமிழகத்தில் விடிவு காலம் ஏற்படும். முக்கியமாக இந்து அறநிலையத்துறையில் வேற்று மதத்தினருக்கு வேலைகள் வழங்கக்கூடாது. அந்த வேலையில் இருக்கிறவங்கள வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விடணும். அதாவது கிறிஸ்துவரோ இஸ்லாமியரோ இந்து அறநிலையத்துறையில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்கள வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விடுங்க. வேலையை விட்டு தூக்க வேண்டாம், வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விடுங்க. ஹிந்து அறநிலையத்துறையில் சுத்தமான ஒரு ஹிந்து மட்டும்தான் வேலையில் அமர்த்த வேண்டும். கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய இந்த திட்டம் நம்ம பாராட்டக்கூடியது, ஒரு வீர தீர செயல் கூட சொல்லலாம். தமிழகத்திலையும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆட்சி அமையும் போது இது மாதிரி தரமான சம்பவங்கள்லாம் நடக்க காத்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான ஒரு ஆட்சி அமையும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.